வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம கம்ப ராமாயணம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி 15 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். டெஸ்டும் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து கம்ப ராமாயணம் பார்க்கலாம். கம்ப ராமாயணம் பாடல்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா, நியூ புக்ல 10th-லயும் 12th-லயும் இருக்கு. ஓல்டு புக்லயும் 8th, 10th, 12th இருக்கு. அந்த ஓல்டு புக் 10th, 12th நம்ம பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். சரியா? ஏன்னா இதுலயே நிறைய பாடல்கள் இருக்கனால ஒரே கிளாஸ்ல பண்ண வேணாம்னு பார்க்கேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஓல்டு புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு பாடல் இருக்கு, அதுவும் 10th and 12th பாடல்களை பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு கம்பராமாயண கதை நல்லாவே தெரியும் இல்லையா? தசரதன் ஒரு மன்னர் இருப்பாரு. அவருக்கு வந்து 4 பசங்க இருப்பாங்க. அதுல ராமருக்கு வந்து முடிசூட்டு விழா வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்ப கைகேயி என்ன பண்ணுவாங்கன்னா, ராமனை வந்து இளவரசர் ஆக்கக்கூடாது, அவங்களோட மகன் பரதனை தான் இளவரசன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தசரதன் வேற வழி இல்லாம ராமரை வந்து 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிடுவாரு. ஸோ ராமரும் சீதையும் கிளம்புவாங்க. அவங்க கூட என்ன செய்வாருன்னா, லட்சுமணனும் வந்து ராமன் கூடயே வந்துருவாரு. இவங்க 3 பேருமே காட்டுல இருப்பாங்க. போகும்போது ஒருத்தரையா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கங்கை கரையை கடக்கிறதுக்கு வந்து குகன் ஹெல்ப் பண்ணுவாரு. குகன் வந்து ஒரு வேடர். ஓகேவா? அதுக்கப்புறம் சடாயுன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் யாருன்னா கழுகு வேந்தன். நம்ம ராவணன் இருக்காரு இல்லையா, ராவணன் வந்து சீதையை பிடிச்சிட்டு போவார்ல, அந்த டைம்ல ராவணன் கூட ஜடாயு தான் சண்டை போடுவாரு. சண்டை போட்டு சீதையை காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. ஆனா ராவணன் வந்து ஜடாயுவை தாக்குறதுனால ஜடாயு உயிர் இழந்துருவாரு. ஜடாயு தான் என்ன செய்வாரு அப்படின்னா, ராமன் கிட்ட போய் சீதையை இந்த மாதிரி ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லுவாரு. சரியா? அடுத்து சவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வந்து ராமனையும் லட்சுமணனையும் நல்லா கவனிப்பாங்க. அவங்கள வந்து ராமன் வந்து தாய் மாதிரி பார்த்துப்பாரு. சரியா? இதுக்கப்புறம் வந்து சுக்ரீவன் வருவாங்க. சுக்ரீவனை வந்து ராமர் வந்து ஃப்ரெண்டா ஏத்துக்கிடுவாரு. அதுக்கடுத்து உடன்பிறப்பாவும் நினைச்சுக்கிடுவாரு. சரியா? சுக்ரீவன் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வானர படைகள் எல்லாம் அனுப்பி வந்து லாஸ்ட்ல ராவணன் கூட சண்டை போட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அனுமன் பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அனுமன் தான் போய் சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து ராவணன் கிட்ட சொல்லுவாங்க. சரியா? லாஸ்ட்ல வீடனன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, ராவணனோட தம்பி. ராவணனுக்கு தம்பி தான், ஆனா அவர் வந்து ராமர் பக்கம் வந்துருவாரு. சரியா? அவருக்கு தெரிஞ்சிடும் எப்படி ராமர் தான் ஜெயிப்பான்னு தெரிஞ்சனால ராமன் கிட்ட வந்துட்டு ராவணன் என்ன மாதிரி போர் யுக்திகள் எல்லாம் கையாள போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து ராவணனை ஜெயிச்சுட்டு கடைசி அந்த மொத்த இலங்கை அரசையும் வீடனன் கைப்பற்றுவார். சரியா? சோ இதுதான் வந்து ஒரு அவுட்லைன், ஃபுல் கதையும் கிடையாது. நம்மளுக்கு பாடப்பகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். சரியா? சோ இப்ப நம்ம கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து புக்ல இருக்கிற டேட்டா, அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அவுட் ஆஃப் புக் ஃபுல்லாவே பாத்துருவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம்ப ராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன? ராமாயணம் அப்படிங்கிற கதையை வந்து ஃபர்ஸ்ட் வால்மீகி தான் வடமொழியில எழுதியிருப்பாரு. கம்பர் என்ன செய்வாரு, அந்த தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதுவார். சரியா? மொழிபெயர்த்து எழுதிட்டு கம்பர் வந்து அந்த நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு தான் பேர் வைப்பாரு. ஆனா கம்பர் ரொம்ப நல்லா எழுதிட்டனால அவரோட பேரை சேர்த்து கம்ப ராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சரியா? கொஸ்டின் 1, கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமாவதாரம். கொஸ்டின் 2, கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன அப்படின்னா 6 காண்டங்கள். காண்டம்னா ஒண்ணும் இல்ல, அந்த நூலை வந்து பகுதி பகுதியா பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பகுதிகளை தான் காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறள்ல வந்து அதிகாரங்கள்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இங்க காண்டங்கள். ஓகே. கொஸ்டின் 3, கம்பராமாயணத்தில் உள்ள 6 காண்டங்கள் யாவை? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஓகே. கொஸ்டின் 6, கம்பர் பிறந்த ஊர் எது? நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூர். இதை வந்து சோழ நாட்டு திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கொஸ்டின் 5, கம்பரை ஆதரித்தவர் யார்? திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கொஸ்டின் 6, கம்பனை சிறப்பிக்கும் தொடர்கள் யாவை? கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். கொஸ்டின் 7, கம்பன் எழுதிய நூல்கள் யாவை? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. கொஸ்டின் 8, கம்பன் வாழ்ந்த காலம் எது? கிபி 12ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் 9, கம்பராமாயணத்தை முதலில் வடமொழியில் எழுதியவர் யார்? வால்மீகி. கொஸ்டின் 10, கம்பராமாயணம் வழிநூல் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? கம்பர் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதியதால் வழிநூல் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 11, கம்ப ராமாயணத்தின் பெரும்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காண்டம். கொஸ்டின் 12,
கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படலம். பெரும்பிரிவு உட்பிரிவுனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மொத்த புக்கையுமே காண்டங்களா பிரிச்சுட்டாங்க. 6 காண்டம்னு பார்த்தோம் இல்லையா மேல, அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு காண்டத்துக்குள்ளயும் படலங்கள் இருக்கும். சரியா? அததான் உட்பிரிவுன்னு சொல்றாங்க. ஓகே. கொஸ்டின் 13. கம்பரின் தந்தை பெயர் என்ன? ஆதித்தன். கொஸ்டின் 14. கம்பரின் சமகாலத்து புலவர்கள் யார் அப்படின்னா, ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி. கொஸ்டின் 15. கம்பர் சடையப்ப வள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சிறப்பித்து பாடியுள்ளார் அப்படின்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. எதுக்கு சிறப்பிச்சிருக்காரு? ஏன்னா அவர் தான் வந்து கம்பரை ஆதரித்த வள்ளல் இல்லையா, அதனால. கொஸ்டின் 16. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். கொஸ்டின் 17. தமிழுக்கு கதி என்று குறிப்பிடப்படும் நூல்கள் யாவை அப்படின்னா கம்பராமாயணம், திருக்குறள். ஓகே. கொஸ்டின் 18. ராமாயணத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஆதிகாவியம், கம்ப நாடகம், கம்ப சித்திரம். கொஸ்டின் 19. வால்மீகியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா ஆதிகவி. கொஸ்டின் 20. கம்ப ராமாயணத்தின் 7வது காண்டம் எது? உத்தர காண்டம். இந்த உத்தர காண்டத்தை யார் லாஸ்ட் எழுதுவாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். சரியா? பொதுவா கம்ப ராமாயணத்துல எத்தனை காண்டம்னு கேட்டாங்கன்னா 6 தான் போடணும். ஏன்னா அந்த 6 தான் வந்து கம்பர் எழுதுனது. சரியா? இந்த 7வது பின்னாடி வந்து ஒட்டக்கூத்தர் எழுதி சேர்த்து விடுவார் நூல்ல. கொஸ்டின் 21. உத்தர காண்டத்தை எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் 22. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கம்பனை பாராட்டியவர் யார்? பாரதியார். ஓகே. ஸோ இந்த 22 கொஸ்டினுமே புக்ல இருக்க டேட்டால இருந்து எடுத்ததுதான். இப்ப நம்ம பாடல்கள் 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ புக் 10th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல பாடல்கள் கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அப்படின்னா இதே பாடலை தான் ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்ட் இயல் 3லயும் கொடுத்திருக்காங்க. சரியா? அதனால வந்து ஒரே டைம் மட்டும் பார்ப்போம். இது வந்து 8th கொடுத்திருக்க பாடல். கீழே பாருங்க, அதே பாடல் தான் 10th ஸ்டாண்டர்ட்லயும் கொடுத்திருக்காங்க நியூ புக்ல. சரியா? ஸோ நம்ம ஒரே டைம் மட்டும் இதை பார்த்தா போதும். ஸோ பாடல் பார்ப்போம். தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும். இந்த பாடல என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா சரையு ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. சரியா? அந்த ஆறை வந்து சிறப்பிச்சு பாடியிருக்காங்க. ஓகேவா? சோ தாதகு சோலை தோறும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மகரந்தங்கள் அதிகமா இருக்கிற சோலை. தாதகு அப்படின்னா மகரந்தங்கள். சரியா? சண்பக காடு தோறும் அப்படின்னா செண்பக மரங்கள் அதிகமா இருக்கிற காடு. ஓகே. போதவில் பொய்கை தோறும் அப்படின்னா அரும்புகள்லாம் நல்லா விரிஞ்சிருக்கிற குளங்களை ஃபுல்லா நிரப்பி புது மண தடங்கள் தோறும் அப்படின்னா புது மணல்கள் அதிகமா இருக்கிற நீர்நிலைகள் வழியா மாதவி வேலி பூக அப்படின்னா வேலியிட்ட, அதாவது வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலியிட்ட கமுகு தோட்டம் வழியா. சரியா? கமுகு அப்படின்னா பாக்கு தோட்டம். பாக்கு தோட்டம் வழியா வயல்கள் தோறும் எல்லா வயலும் வழியா என்ன செய்யுதுன்னா சரையு ஆறு பாஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. தாதகு சோலைனா மகரந்தங்கள் அதிகமா இருக்கிற சோலை வழியா, சண்பக மரங்கள் அதிகமா இருக்கிற காடு வழியா, போதவில் பொய்கை அப்படின்னா நல்ல அரும்புகள் மலர்ந்து இருக்கிற குளங்களை நிரப்பிட்டு, புதுமண தடங்கள் அப்படின்னா புதிய மணல் அதிகமா இருக்கிற நீர்நிலைகள் வழியா, மாதவி வேலி பூகனா கமுகு மரங்கள் அதிகமா இருக்கிற அந்த காடு வழியா, வயல்கள் தோறும் எல்லா வயலையும் தாண்டி ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே அப்படின்னா இந்த சரையு ஆறு வந்து உயிர் மாதிரி இருக்கான். இந்த ஒரு உயிர் என்ன செய்யுதுன்னா பல உடலுக்குள்ள புகுந்து போற மாதிரி இந்த சரையு ஆறு சோலை, நீர்நிலைகள், குளங்கள் இது எல்லா வழியாவும் பாஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு கம்பர் பாடியிருக்காரு. சரியா? ஒரு ஆற சிறப்பிச்சு பாடியிருக்காங்க. இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பராமாயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து எந்த படலம் எந்த காண்டம்னு கீழே பார்ப்போம். அதே பாடல் தான் 10th ஸ்டாண்டர்ட் புக்லயும் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாடலா. சரியா? கொஸ்டின் 1 பாருங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எதுனா பாலகாண்டம். கொஸ்டின் 2. இப்பாடல் இடம்பெற்றுள்ள படலம் எது? ஆற்று படலம். ஆற சிறப்பிச்சு பாடுறாங்க இல்லையா? கொஸ்டின் 3. சரையு நதி எங்கு உள்ளதுன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். எல்லாமே அயோத்தியா கிட்ட. சரியா? அங்கதானே அவங்க ஊர் இருக்கு. கொஸ்டின் 4. இப்பாடலின் பொருள் என்ன அப்படின்னா சரையு ஆறு மகரந்த பொடிகளை சிந்தும் சோலைகளை வளப்படுத்தியும் சண்பக வனங்களை கடந்தும் அரும்புகள் விரிந்திருக்கும் குளங்களை நிரப்பியும் நீர்நிலைகள் வழியாகவும்
கமுகு தோட்டங்களில் பாய்ந்தும் வயல்களை செழிக்க செய்தும் செல்வது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் விளங்குகிறது அப்படின்னு கம்பர் பாடியிருக்காரு. ஓகேவா? சிம்பிளான பாடல் தான், ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு பாடல் பார்ப்போம். இந்த பாடல் எதை பத்தி அப்படின்னா அழகான மருத நிலத்தை பத்தி. சரியா? மருதம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வயலும் வயல் சார்ந்த இடங்களும். அந்த ஏரியா எப்படி இருந்துச்சு அவங்க நாட்டுல அப்படின்னு பாடியிருக்காங்க. சரியா? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க. தண்டலை அப்படின்னா குளிர்ந்த மலை. சரியா? குளிர்ந்த சோலையில மயில் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காமா. ஓகேவா? தாமரை விளக்கந்தாங்க அப்படின்னா விரிந்த தாமரை மலர்கள் பார்க்க எப்படி இருக்குன்னா விளக்கு ஏற்றி வச்ச மாதிரி பிரகாசமா இருக்குதாமா. ஓகேவா? தாமரை விளக்கந்தாங்க அப்படின்னா தாமரை மலர்கள் விளக்கு ஏத்தின மாதிரி பிரகாசமா தெரியுது. கொண்டல்கள் முளவி நேங்க. கொண்டல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேகங்கள். ஓகேவா? மேகங்கள் என்ன செய்யுது, மத்தள சத்தம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இடி இடிச்சிட்டு இருக்கு. குவளைக்கண் விழித்து நோக்க. அந்த மத்தள சத்தத்தை யாரு விழிச்சு நோக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னா மலர்ந்த குவளை மலர்கள். ஓகேவா? குவளை மலர்கள் கண் திறந்து அப்படி மேல பார்த்துட்டு இருக்க மாதிரி மேகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே. தெண்டிரை எழினி காட்ட. தெண்டிரை எழினி காட்டனா என்ன அர்த்தம்னா நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா, அதுல அலைகள் எல்லாம் வரும்ல, அது பார்க்க வந்து அழகான திரை சீலை மாதிரி இருக்கான். சரியா? தேம்பிலி மகரையாளின் வண்டு களினிது பாட. தேம்பிலி மகரையாள்னா என்ன அர்த்தம்னா தேன்கள் வந்து சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த சவுண்டு வந்து மகரையால மீட்டுற மாதிரி கேக்குதான். சரியா? வண்டு களினது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. வண்டு களினது பாடன்னு என்ன அர்த்தம், வண்டுகள் ரீங்காரம் இடுது. சரியா? இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் எங்க இருக்குன்னா மருத நிலத்துல இருக்கு. சோ இந்த அளவுக்கு அழகான காட்சிகளோட மருதம் வீற்று இருக்குது அப்படின்னா மருத பேரரசி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு இப்ப என்ன செய்யறாங்க, நிலத்தை சிறப்பிச்சு பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆற பார்த்தோம், இப்ப நிலத்தை பார்த்திருக்கோம். சரியா? ஈஸியா தானே இருக்கு. கொஸ்டின் பார்த்துருவோம். கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எது? பாலகாண்டம். கொஸ்டின் 2, இப்பாடல் இடம்பெற்றுள்ள படலம் எதுனா நாட்டு படலம். சரியா? முதல் பாடலும் என்னன்னு பார்த்தோம், பாலகாண்டம்னு தான் பார்த்தோம். ஆனா படலம் வந்து ஆற்று படலம், ஆற சிறப்பிச்சு பாடினாங்க. இந்த படலம் வந்து நாட்டு படலம், நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நிலத்தை பத்தி பாடுறாங்க. ஓகே. கொஸ்டின் 3, இப்பாடலின் பொருள் என்ன? குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆடுகிறது. விரிந்த தாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றியது போல ஒளிர்கிறது. சூழும் மேகங்கள் மத்தள ஒளிகளை எழுப்ப மலர்ந்த குவளை மலர்கள் கண்களை விழித்து பார்ப்பது போல் தோன்றுகிறது. நீர்நிலைகள் எழுப்பும் மலைகள் திரைச்சீலைகளாக விரிய மகரையாளின் தேனொத்த இசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் பெண்ணரசியாய் வீற்றிருக்கிறது. ஓகேவா? 3வது பாடல் பார்ப்போம். வன்மை இல்லை யோர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். சோ இந்த பாடல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கருத்து தான். வெயில் அடிச்சாதான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா நிழலோட அருமை தெரியும். வெயிலே இல்லைன்னா எல்லா இடமும் நிழலாவே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிழலோட அருமை தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரிதான் இந்த பாடலை இயற்றி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். வன்மை இல்லை யோர் வறுமை இன்மையால். வன்மை அப்படின்னா ஈகை குணம், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது. நம்ம எப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம், கஷ்டப்படுறவங்க இருந்தா தானே கொடுக்க முடியும். வறுமை இன்மையால்னா கஷ்டப்படுறவங்களும் இல்லையா அவங்க நாட்டுல, யாருமே கஷ்டப்படாதனால அங்க வந்து கொடைத்தன்மையை காட்டுறதுக்கு வழியே இல்லாம போயிருச்சு அப்படின்னு கம்பர் பாடியிருக்காரு. ஓகேவா? திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். திண்மை அப்படின்னா வலிமை. வலிமையை வந்து யாராலையும் நிரூபிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறதுக்கு யாருமே ரெடியா இல்லையா. எல்லாருமே அவரோட வேலையை பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா சண்டை இல்லாம வாழ்றாங்களாம் அந்த நாட்டுல. சரியா? உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். சோ இவங்கதான் உண்மை பேசுவாங்க அப்படின்னு சிறப்பிச்சு ஒருத்தங்களை பெருமையா வந்து பேச முடியலையா அவங்களால. இவங்கதான் ஹரிச்சந்திரன்பா அப்படின்னு சொல்ல முடியலையா. ஏன்னா எல்லாருமே உண்மைதான் பேசுறாங்களாம், பொய்மையே இல்லையா அந்த ஊர்ல. ஓகேவா? வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். வெண்மைன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அறியாமை. யாருமே வந்து அறியாமை இருள்ள மூழ்கலையாம். ஏன் அப்படின்னா பல் கேள்வி மேவலால், எல்லாருமே நல்லா கேள்வி கேட்கிற அறிவாளிகளா இருக்காங்களாம். சொன்னதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு போற அறியாமை இருக்கிற மக்கள் அவங்க ஊர்ல இல்ல அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஈஸியா இருக்குல்ல இந்த பாடல். கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எது? பாலகாண்டம். இப்பாடல் பாலகாண்டத்தின் எந்த படலத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா நாட்டுப்படலம். ஓகே. கொஸ்டின் 3,
இப்பாடலின் பொருள் என்னன்னா, கோசல நாட்டில் வறுமை இல்லாததால் கொடைக்கு இடமில்லை, நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை, பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை, பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை. ஓகேவா? அடுத்த பாடல் வெய்யோன் ஒளி. இந்த பாடல் எதை பத்தினா, இப்ப நம்ம ராமர்கிட்ட வந்தாச்சு, ஒரு வழியா ஆற பார்த்துட்டு, நாட்டை பார்த்துட்டு, நாட்டு மக்களோட பண்பு நலன்களை பார்த்துட்டு ராமர்கிட்ட வந்துட்டோம். இந்த பாடல்ல கம்பர் ராமர் எவ்வளவு அழகானவர் அப்படின்னு ராமரோட அழக பாடியிருக்காரு. சரியா? வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க வெய்யோன் அப்படின்னா சூரியன், சூரியனோட ஒளி தன் மேனியில் விரி அப்படின்னா சூரியன் ஒளி ராமர் மேல படும் பொழுது ராமரோட உடல் ஒரு நீல கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த ஒளி என்ன செய்யுதுன்னா சூரிய ஒளியவே மறைய செய்யுதாமா. சோதியில் மறையனா ராமர் உடல்ல இருந்து வெளிப்படுற அந்த பிரகாசம் சூரியனோட பிரகாசத்தை மறைய செஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொய்யோ எனும் இடையாளோடும் இலை யானோடும் போனான். பொய்யோ என்னும் இடையாள் அப்படின்னா யாருன்னா சீதை. அதாவது சீதைக்கு இடுப்பு இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு ஒல்லியான இடுப்பு இருக்கு அவங்களுக்கு. அதாவது சீதை பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ பொய்யோ என்னும் இடையாளோடும் அப்படின்னா சீதை, சீதை கூடையும் இலை யானோடும், இளையவர் யாரு? ராமருக்கு லட்சுமணன் இல்லையா? சோ ராமர் சீதை கூடையும் லட்சுமணன் கூடையும் காட்டுக்குள்ள போனாரு. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. என்ன சொல்ல வர்றாருன்னா, ராமரோட உடல்ல ஒரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலரை நம்ம மை கலர்னு சொல்றதா, இல்ல மரகத பச்சைன்னு சொல்றதா, மறிகடல் கடலோட கலர்னு சொல்றதா, இல்ல லாஸ்டா மலை முகில் மேகத்துல ஒரு ஊதா கலர் இருக்கும் பாத்தீங்களா, என்ன கலர்னு நம்ம அதை சொல்றது? ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான். ஐயோ இவர் எப்படி சிறப்பிச்சு பாடனே தெரியலையே, வார்த்தைகள் இல்லையே இவரோட அழகை சிறப்பிச்சு பாட அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு கம்பர் ராமரை சிறப்பித்து பாடியிருக்காரு. நல்லா இருக்குல்ல இந்த பாடல்? கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எது? அயோத்தியா காண்டம். கொஸ்டின் 2, இப்பாடல் அயோத்தியா காண்டத்தின் எந்த படலத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா கங்கை படலம். கொஸ்டின் 3, இப்பாடலின் பொருள் என்ன? பகலவனின் ஒளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்தது. ராமன் சீதை மற்றும் லட்சுமணனுடன் காட்டிற்குள் சென்றான். ராமனது நிறம் மையோ பச்சை நிறமோ மரகதமோ மறைக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ? ராமனது அழகினை இவ்வாறு கம்பர் சிறப்பித்து பாடியுள்ளார். ஓகேவா? அடுத்த பாடல் ஆல நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ. ஓகே, இப்ப எங்க வந்துட்டாங்க அப்படின்னா ராமரும் சீதையும் காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க அவங்க குகன் அப்படிங்கிற ஒரு வேட்டுவரை பார்ப்பாங்க. சரியா? இந்த குகன் என்ன பண்ணுவார்னா ராமன் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. ஓகே, ராமரை பார்த்து நல்லா பேசிட்டு ராமருக்கு தேவையான சாப்பாடுலாம் கொண்டு கொடுப்பாரு. ராமர் குகனை உடன் பிறப்பா ஏத்துக்கிடுவாரு. ஓகே, அப்ப குகன் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா ராமர் சீதை லட்சுமணன் இவங்க எல்லாரும் காவலா இருப்பாரு. அதாவது ராமருக்கும் சீதைக்கும் லட்சுமணன் காவலா இருப்பாரு. ராமன் லட்சுமணன் சீதை இவங்க 3 பேருக்கும் குகன் நான் தான் காவலா இருப்பேன், உங்களை நான் தான் பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கூட தங்கிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா பரதன் இருக்காரு இல்லையா, அவரை தான் அரசாட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா பரதன் பண்ண மாட்டாரு. ராமரை தேடி கூட்டிட்டு போகணும். திரும்பி காட்டுக்குள்ள பரதனும் வருவாரு. மொத்தமா எல்லாரும் கிளம்பி வருவாங்க. அப்படி அவங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கங்கை ஆற்று கரை கிட்ட வந்திருப்பாங்க. அப்ப குகன் அவங்கள பாத்துருவாரு. பாத்துட்டு என்ன நினைப்பாருன்னா, இவங்க எல்லாரும் ராமர் கூட சண்டை போட வராங்க போல, நம்ம தான் ராமரை காப்பாற்றணும் முன்னாடி நின்னு அப்படின்னு சொல்லிட்டு குகன் இந்த பாடலை பாடுவார். என்ன பாடியிருக்காரு? ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ. அதாவது ரொம்ப ஆழமா இருக்கிற இந்த பெரிய ஆறை கடந்து இவங்க போயிருவாங்களா ராமர்கிட்ட நம்மளை தாண்டி அப்படின்னு அவரே அவர் பேசிக்கிறாரு. வேல நெடும் படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ. வேல நெடும் படை அப்படின்னா யானை படை. அதாவது வர்றவங்க படையோட வராங்க போல. ராமர் கூட்டு போகதான் வருவாங்க, அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க. இவருக்கு தெரியாது இல்லையா குகனுக்கு, சோ அவர் அப்படி நினைச்சுக்கிறாரு. வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ. இந்த மாதிரி எல்லாரும் பெரிய படையை கூட்டு வந்துட்டாங்கன்னா நான் பயந்து பின்னாடி ஓடிடுவேனா? வில்லாலோ அப்படின்னா யாரு? குகன் தான், அவரே சொல்லிக்கிறாரு. இவங்களை பார்த்து பயந்து போற வில்லாலா நானு? தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. ராமர் என்ன சொல்லியிருப்பாருன்னா குகன்கிட்ட நீ எனக்கு ஒரு நண்பர், என் உடன் பிறந்தவர்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. நம்மள ராமர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு, கூட பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய சொல், அதை நம்ம ஏமாத்திட்டு அவங்கள பாதுகாக்காம இருந்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு.
ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ. அதாவது என்னைய தாண்டி நான் இவங்களெல்லாம் போக விட்டுட்டேன் ராமர்கிட்ட அப்படின்னா நான் இறந்தே போயிருக்கலாம், நான் உயிரோட இருந்து என்ன பயன் அப்படின்னு எல்லாரும் நீ திட்டுவாங்கல்ல, நான் எப்படி என்னை தாண்டி இவங்களெல்லாம் போக விடுவேன் ராமர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேடன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு அவரே பேசிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு சண்டை போடுறதுக்கு. ஓகேவா? சோ கொஸ்டின் 1, இப்பாடலின் காண்டம் எது? அயோத்தியா காண்டம். கொஸ்டின் 2, இப்பாடல் இடம்பெற்றுள்ள படலம் எது? கங்கை கான் படலம். கொஸ்டின் 3, ஓசை தரும் இன்பம் உவமையில்லா இன்பமடா என்று பாடியவர் யார்? பாரதியார். கொஸ்டின் 4, இப்பாடலின் பொருள் என்ன? ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களோ? யானை சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில்வீரனோ நான் என்று குகன் கூறினான். தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? இவர்களை கடந்து போகவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாம் என்று உலகத்தார் என்னை பழி சொல்வார்களே என்று வேடன் கூறினார். சரியா? அடுத்த பாடல். இப்ப நம்ம லாஸ்ட் வந்து யுத்த காண்டத்துக்கு போயிட்டாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா கும்பகர்ணனை எழுப்புறாங்க. கும்பகர்ணன் யாரு அப்படின்னா ராவணனோட தம்பி. சரியா? ராவணனுக்கு தம்பி தான் கும்பகர்ணன். கும்பகர்ணனை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? அவர் வந்து 6 மாசம் முழிச்சிருப்பாரு, நல்லா சாப்பிடுவாரு, அடுத்த 6 மாசம் ஃபுல்லா தூங்குவாரு, எந்திக்கவே மாட்டாரு. நம்மளே வந்து யாராவது ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தா கும்பகர்ணன் மாதிரி தூங்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் அது. சரியா? ஏன்னா அவர் வந்து 6 மாசம் தூங்குவாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் எழுப்பவே முடியாது. சோ இப்ப அவர் வழி இல்ல, ராமர் வந்து போர் தொடுக்க வந்துட்டாரு, கும்பகர்ணனை எழுப்பியே ஆகணும், ஏன்னா அவர் சப்போர்ட் இருந்தாதான் போர்ல ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ராவணன் வந்து இப்போ எப்படியாவது எழுப்பிருங்க அவரை அப்படின்னு ஆளுகளை அனுப்பிவிடுவாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு கோட்டு அடிச்சு பார்ப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, காதுகிட்ட போய் கத்தி பார்ப்பாங்க, எந்திக்கவே மாட்டாரு. கடைசியா மனுஷன் எந்திப்பாரு. சரியா? சோ இந்த பாடல்ல வந்து எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. அதாவது கும்பகர்ணா நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இவங்களோட லைஃப் என்ன ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கு, ஏன்னா போருக்கு வந்துட்டாங்க இப்ப. சோ இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய். சோ என்ன நடக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறதுக்கு டக்குன்னு எந்திரிங்க அப்படின்னு அவங்க எழுப்புறாங்க. கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே. கரங்கு அப்படின்னா காத்தாடி. ஓகேவா? காற்றாடி மாதிரி எல்லா இடத்துலயும் வில் வந்து பறந்து பறந்து போயிட்டு இருக்கு, வெளியே வந்து போர் நடந்துட்டு இருக்கு. கால தூதர் கையிலே அப்படின்னா கால தூதர்ங்கிறது யாரு? காலன், அதாவது யமன். யமனோட கையில போய் தான் நம்ம தூங்கணும். அப்புறம் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னா இப்ப நம்ம எந்திரிச்சு போய் என்னன்னு பாக்கலன்னா அடுத்து யமன் கையில தான் போய் தூங்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எதுனா யுத்த காண்டம். இப்பாடலின் படலம் எதுனா கும்பகர்ணன் வதை படலம். பாவம் கும்பகர்ணனையும் கொன்றுவாங்க. கரெக்டா? எல்லாருமே கொன்றுவாங்க. ராவணனோட மகன் இருப்பாரு, இந்திரஜித்னு சொல்லுவாங்க, மேகநாதன், அவரும் இறந்துருவாரு. எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்து வீடனன் வந்து இலங்கையோட அரசாட்சியை எடுத்துக்கிடுவாரு. லாஸ்ட்ல வந்து ராமனும் சீதையும் திரும்ப வந்து அயோத்தியாவுக்கு போயிருவாங்க. இது வந்து 10th புக்ல கொடுத்த பாடல்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 12th புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இயல் 3ல வந்து 9 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அதை 9ஐயும் பாத்துருவோம். நம்ம 12th புக்ல யாரெல்லாம் பத்தி மெயினா கொடுத்துருக்காங்க அப்படின்னா குகன், சடாயு, சவரி, சுக்ரீவன், லாஸ்டா வீடனன், இவங்க 5 பேரை பத்தி தான் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் 2 பாடல்கள் வந்து யாரை பத்தினா குகன், வேடன் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி. சோ ஃபர்ஸ்ட் பாடல் பார்ப்போம். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். அதாவது குகன் வந்து பேசியிருப்பாரு, அவர் பேசி முடிச்சோனையும் வந்து ராமர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? அன்னவன் உரை கேளா அப்படின்னா குகன் பேசுனதை கேட்டுட்டு அமலனும் உரை நேர்வான். இங்க அமலன் யாருன்னா ராமர். ராமர் என்ன சொல்றாருன்னா, என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான். என் உயிர் அப்படின்னா நீ வந்து எனக்கு உயிர் போன்றவன். யார் யார்கிட்ட? ராமர் குகன் கிட்ட. சரியா? நீ எனக்கு உயிர் போன்றவன், நீ என் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. நீ இளவல் அப்படின்னா நீ எனக்கு தம்பி, உன் இளையான் அப்படின்னா என்னுடைய தம்பி இருக்கார் இல்லையா லக்குவன், அவர் வந்து உனக்கு தம்பி அப்படின்னு ராமர் சொல்றாரு. சரியா? இன் நன்னு தளவல் நின் கேள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீதையை சொல்றாங்க. சரியா? நன்னு தளவல் அப்படின்னா இங்க சீதையை குறிக்குது. சீதை வந்து உனக்கு அண்ணி அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் தம்பியா ஏத்துக்கிட்டேன், லட்சுமணன் உனக்கும் தம்பி தான், சீதை உனக்கு அண்ணி அப்படின்னு ராமர் குகன் கிட்ட சொல்றாரு. நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது. நளிர் அப்படின்னா குளிர் பொருந்திய. சரியா? குளிர் காற்று அடிக்கிற கடல் எல்லாமே உனக்கு சொந்தமானது. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். நான் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு ராமர் வந்து குகன் கிட்ட சொல்லியிருக்காராம். குகனை வந்து அந்த அளவுக்கு ராமர் நேசிச்சிருக்கிறாரு. அதாவது ராமர் வந்து ஒரு அரசர் இல்லையா, அரச குலத்துல பிறந்திருந்தாலும் குகன் வந்து ஒரு வேட்டையாடுறவர், வேடர். அந்த வேடர் மேலையும் இவ்வளவு பாசமா இருந்தாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஓகே. கொஸ்டின் 1, வேடுவர் தலைவர் யார் அப்படின்னா குகன். கொஸ்டின் 2,
ராமனுக்கு கங்கை கரையை கடக்க உதவி புரிந்தவர் யார்? குகன். கொஸ்டின் 3, ராமன் தனது 4வது சகோதரனாக யாரை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா குகன். ராமனுக்கு ஆல்ரெடி 3 சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா, குகனை 4வது ஏத்துக்கிறாரு. சோ குகனை ஏத்துக்கிறது மூலமா மொத்தம் 5 பேரா மாறிடுவாங்க அவங்க. சரியா, ஆல்ரெடி 4 பேர் இருந்தாங்க உடன் பிறந்தவர்கள், குகன் வந்து 5வது போய் சேர்றாரு. ஓகேவா. கொஸ்டின் 4, இப்பாடலின் பொருள் என்ன? ராமன் குகனிடம் நீ என் தம்பி, லக்குவன் உன் தம்பி, சீதை உனக்கு அண்ணி என்று கூறினான். நான் உன்னுடைய ஏவலுக்கு ஏற்ப பணிபுரிபவன் என்றான். ஓகே. கொஸ்டின் 5, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் எது அப்படின்னா அயோத்தியா காண்டம், குகப்படலம். ஓகேவா. சோ இப்ப சொல்லும் பொருளும் பார்ப்போம். அமலன் அப்படின்னா ராமன், இளவல் தம்பி, நளிர்கடல் குளிர்ந்த கடல். ஓகே, இந்த அமலன் ராமன் ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அனகன் அப்படின்னு ஒண்ணு வரும், அதுவுமே ராமர் தான். ஓகேவா. செகண்ட் பாடல் பார்ப்போம். இந்த பாடலுமே வந்து குகனை பத்தி தான். துன்பு உளது எனின் அன்றோ, சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது. ஸோ என்ன அப்படின்னா, இப்படி ராமர் வந்து காட்டுக்குள்ள வந்து கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு குகன் கவலைப்பட்டுட்டு இருப்பான். அப்ப ராமர் வந்து குகன்கிட்ட சொல்றாரு, துன்பம் உளது எனின் அன்றோ சுகம் உளது. என்ன சொல்றான்னா, துன்பம்னு ஒண்ணு இருந்தாதான் இன்பம்ங்கிறது நம்மளுக்கு புரியும், அது அன்றி பின்பு உள்ளது அப்படின்னா துன்பத்துக்கு பின்னாடி கண்டிப்பா இன்பம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல். இப்ப நானுனையும் பிரிஞ்சு போக போறோம் அப்படின்னு நீ கவலைப்படாத. உன்னேல் அப்படின்னா கவலைப்படாத, யோசிக்காத. முன்பு உளம் ஒரு நாள்வேம், அதாவது முன்னாடி நாங்க 4 பேர் இருந்தோம் ஒன்னா பிறந்தவங்க. முடிவு உளது என உண்ணா அன்பு உள. சரியா, இதுவரை நாங்க 4 பேர் இருந்தோம், அதோட வந்து உறவுங்கிறது முடிஞ்சிடாது. ஓகேவா. முடிவு உளது என உண்ணானா அதோட உறவு முடிஞ்சிடல. அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம். அன்பு நிறைய இருக்கிறதுனால நீயும் என்னோட தம்பியில ஒருத்தர் தான். சோ இப்ப நம்ம 5 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு ராமர் சொல்றாராம். ஓகேவா. நாங்க 4 பேர் கூட பிறந்தவங்க இருந்தோம், இப்ப நீ வந்ததுனால 5 பேர் ஆயிட்டோம் அப்படிங்கிறார். கொஸ்டின் 1, ராமன் காட்டிற்குள் சென்றால் துன்புறுவான் என்று வருந்தியவன் யார்? குகன். கொஸ்டின் 2, துன்பத்திற்கு பிறகு இன்பம் உறுதியாக உண்டு என்று கூறியவர் யார்? ராமன். கொஸ்டின் 3, இப்பாடலின் பாவகை என்ன? களி விருத்தம். கொஸ்டின் 4, இப்பாடலின் பொருள் என்ன? ராமன் குகனிடம் நான் காட்டிற்குள் சென்று துன்புறுவேன் என்று எண்ணாதே, துன்பம் என்று ஒன்று இருந்தால்தானே இன்பம் என்பது புலப்படும், துன்பத்திற்கு பிறகு இன்பம் உறுதியாக உண்டு என்று கூறினார். நமக்கிடையே இப்பொழுது பிரிவு நேர்கிறது என்று வருந்தாதே, இதுவரை நாங்கள் 4 உடன் பிறந்தவர் என்று இருந்தோம், இப்பொழுது உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆகின்றோம் என்றார். கொஸ்டின் 5, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் எது? அயோத்தியா காண்டம், குகப்படலம். ஓகே, சொல்லும் பொருளும் பார்ப்போம். துன்பு அப்படின்னா துன்பம், உன்னேல் எண்ணாதே. சோ தேர்ட் பாடல் பார்ப்போமா. இந்த பாடல் யாரை பத்தி அப்படின்னா சடாயு. நம்ம பார்த்தோம் இல்லையா, கழுகு வேந்தன் இருப்பாரு, அவர் வந்து ராவணன் கூட சண்டை போட்டு உயிர் இருந்துருவாரு. சீதையை தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் போய் ராவணன் கூட சண்டை போடுவாரு. அப்ப ராவணன் வந்து அவரை தாக்கிடுறதுனால சடாயு வந்து ராமர்கிட்ட வந்து சொல்லிட்டு இறந்துருவாரு, இந்த மாதிரி ராவணன் வந்து உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவாரு, சடாயு இறந்துருவாரு. சடாயு வந்து சொந்த அப்பா மாதிரி ராமர் நினைச்சிட்டு என்ன செய்வாருன்னா சடாயுக்கு இறுதி சடங்குகள் செய்வார். சரியா, அதுதான் பாடல்ல கொடுத்திருக்காங்க. இந்தனம் இணைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும். சடாயு இறந்ததுனால அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யணும். அப்ப இந்தனம் இணைய என்ன, இந்த மாதிரி வந்து விறகுகள் எங்க கிடைச்சிச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அகில் ஈட்டத்தோடும் அப்படின்னா அகில் மரக்கட்டைகளையும் சந்தனம் குவித்து வேண்டும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வராராம். சரியா, கருப்பையும் திருத்தி, கருப்பை அப்படின்னா ஒரு வகையான புல், அந்த புல்லையும் எடுத்துட்டு வராராம். பூவும் சிந்தினன், பூனா பூவை எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாருன்னா அந்த மேடையில ஃபுல்லா பரவி விடுறாராம். மணலின் வேதி தீது அறை ஏற்றி அப்படின்னா மணல் மேடை ஒண்ணு வந்து அமைக்கிறாராம். ஓகேவா, சடாய்க்கு வந்து இறுதி சடங்கு செய்யறதுக்கு. தீது அறை ஏற்றினா ரொம்ப வந்து கரெக்டா அமைக்கிறாராம், யாருமே அதை பார்த்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு திருத்தமா ஒரு மேடை அமைச்சு. தென்னீர் தந்தனன், தென்னீர் அப்படின்னா தேவையான தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு. தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான், சடாயு என்ன செய்யறாருன்னா அவரோட பெரிய கையால தூக்கிட்டு வராராம் அந்த இடத்துக்கு. ஓகேவா, சோ இந்த மாதிரி சடாயிக்கு இறுதி சடங்கு பண்ண ஒரு பாடலும் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் எதுனா ஆரணிய காண்டம், சடாயு உயிர் நீத்த படலம். கொஸ்டின் 2,
ராவணன் சீதையை சிறை எடுத்த போது அவனுடன் சண்டையிட்டவர் யார்? கழுகு வேந்தன் சடாயு. கொஸ்டின் 3. ராவணன் சீதையை கவர்ந்ததை ராமனிடம் தெரிவித்தவர் யார்? சடாயு. கொஸ்டின் 4. சடாயுக்கு மகன் நிலையில் இருந்து இறுதி சடங்குகளை செய்தவர் யார்? ராமன். கொஸ்டின் 5. இப்பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, ராமன் சடாயுவுக்கு இறுதி சடங்குகளை செய்ய நல்ல கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்தான். தேவையான அளவு தருப்பை புற்களையும் எடுத்து வந்தான். பூக்களை கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். பின்பு தன் தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளால் தூக்கி கொண்டு வந்தான். ஓகேவா? சோ அடுத்த பாடல் யாருன்னா சவரி. சவரிங்கிறது வந்து ஒரு பாட்டி வயசு தக்கன ஒரு அம்மா. அவங்க வந்து ராமன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சோ ராமன் வந்து அவங்கள வந்து அம்மா மாதிரி பாத்துக்கிடுவார். சரியா? சோ அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு இல் காலம். சோ அன்னது ஆம் இருக்கை நன்னினா என்ன அர்த்தம்னா, இவருக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பெயர் பெற்றவர் யாருன்னா ராமர். ஓகேவா? அளவு இல் காலம், இன்னைக்கு வரை இவர மாதிரி ஒருத்தர் கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு. தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு, அதாவது சவரி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ராமனே நினைச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ராமனுக்கு மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். அதாவது சவரிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து என்ன நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இவ்வளவு நாள் நீங்க கஷ்டம் இல்லாம நல்லா இருந்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் நல்லதா நடந்திருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவரிய வந்து நலம் விசாரிப்பார். ஓகேவா? முன்னிவருக்கு இது என்று எண்ணல் ஆவது ஒரு மூலம் இல்லான். சோ இந்த அளவுக்கு வந்து சவரி மேலையும் ராமர் வந்து பாசமா இருந்தாரு, இரக்கத்தோட அவங்ககிட்ட நல்லா பேசினாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் 1. இப்பாடலின் காண்டம் மற்றும் படலம் எதுனா ஆரண்ய காண்டம். சவரி பிறப்பு நீங்கு படலம். பிறப்பு நீங்க அப்படின்னா இனிமேல வந்து சவரிக்கு வந்து பிறப்பு கிடையாது, இதோட வந்து அவங்க லைஃப் முக்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் 2. ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவர் யார்? சவரி. கொஸ்டின் 3. ராமன் யாரிடம் தன் தாய் போல் அன்பு காட்டினார் அப்படின்னா சவரியிடம். கொஸ்டின் 4. இப்பாடலின் பொருள் என்னன்னா, ராமன் சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாயா என்று பரிவுடன் கேட்டான். அடுத்த பாடல் இதுவுமே சவரி பத்தி தான். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இலி அருவி கண்ணல். ஆண்டு அப்படின்னா, ஆண்டு அவள் அப்படின்னா சவரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராமன் இந்த அளவுக்கு நம்மள பாசமா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்களாம். சரியா? ஆனந்த கண்ணீர். அருவி கண்ணல் அப்படின்னா அருவி எப்படி கொட்டுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. மாண்டது என் மாய பாசம். சவரி என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கிற பொய்யான பாசம் எனக்கு மாஞ்சிருச்சு, அதாவது அழிஞ்சிருச்சு. இந்த உலகத்து மேல இருந்த பொய்யான பற்று எனக்கு அழிஞ்சிருச்சு. வந்தது வரம்பு இல் காலம். நான் எந்த காலத்துக்கு ஏங்கி உட்காந்து தவம் செஞ்சேனோ அந்த நல்ல காலம் வந்துடுச்சு எனக்கு. பூண்ட மாதவத்தின் செல்வம். இவள் நாள் நான் பண்ண தவத்தோட பலன் இது. போயது பிறவி என்பாள். இனிமேல் எனக்கு பிறவியே கிடையாது, நான் முக்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சவரி சொல்றாங்களாம். வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. சோ எல்லாம் பண்ணிட்டு சவரி என்ன செய்யறாங்க, ராமனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் படைச்சு விருந்து வைக்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் 1. இப்பாடலின் காண்டம் மற்றும் படலம் எது? ஆரண்ய காண்டம். சவரி பிறப்பு நீங்கு படலம். கொஸ்டின் 2. இப்பாடலின் பொருள் என்னன்னா, சவரி ராமனை கண்டதனால் என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது என்றும் அளவற்ற காலம் நான் மேற்கொண்ட தவம் பலித்தது என்றும் கூறினாள். ராமனுக்கும் லக்குவனுக்கும் விருந்து வைத்து உபசரித்தாள். ஓகேவா? அடுத்த பாடல் பார்ப்போம். 6வது பாடல். இந்த பாடல் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரீவனை பத்தி. ஓகேவா? சோ சுக்ரீவன் வந்து நம்மளுக்கு லாஸ்டா ஹெல்ப் பண்ணிருப்பாரு இல்லையா ராமருக்கு ரொம்பவே. சோ சுக்ரீவனோட பாடல் கொடுத்திருக்காங்க. தவாவளி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி. தவாவளி அப்படின்னா ரொம்ப வலிமையான அரக்கர்கள். தகா இருள் பகையை தள்ளினா அரக்கர்கள் இருக்கிறாங்கன்னா அது வந்து இருள் காலம் தான், அப்படிதானே? சோ அரக்கர்களோட இருள் காலத்தை ஒழிக்கிறதுக்காக குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற, அரக்கர்கள் எல்லாரையும் ஒழிச்சிட்டு அறத்தை நிலை நிறுத்துறதுக்காக காலத்தின் கூட்டம் ஒத்தார். அதாவது என்ன பண்ணிட்டாங்க, அரக்கர்கள் எல்லாம் ஒழிக்கிறதுக்காகவே சுக்ரீவனும் ராமனும் சேர்ந்துட்டாங்க. காலத்தின் கூட்டம் ஒத்தார்னா 2 பேரும் இணைந்தார்கள். அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தனும். அவா முதல் அறுத்தனா ஆசைகள் கொஞ்சம் கூட இல்லாத சிந்தனை உள்ளவர் யார்? அனகன். இங்க அனகன் அப்படின்னா ராமர். ஓகேவா?
அனகனும் அரியும் வேந்தும். அரியும் வேந்தும் யார் குறிக்குது அப்படின்னா சுக்ரீவனும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவு ஒத்தார். உவா உற வந்து கூடும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அமாவாசை நாள்ல சந்திரனும் சூரியனும் ஒன்னா இருந்தா எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க 2 பேரும் சேர்ந்து நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா? கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் யாதுன்னா கிட்கிந்தா காண்டம், நட்பு கோட்படலம். ஃப்ரெண்டா இருக்காங்க இல்லையா? சோ நட்பு கோட்படலம். கொஸ்டின் 2, இப்பாடலின் பொருள் என்ன? வலிமை பொருந்திய அரக்கர்களை அழித்து அறங்களை நிலைபெற செய்வதற்கு ஏற்ற காலம் போல் ராமனும் சுக்ரீவனும் ஒன்று சேர்ந்தனர். அவர்கள் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தார்கள். சொல்லும் பொருளும் அனகன் ராமன், உவா அமாவாசை, உடுபதி சந்திரன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அமலன். அமலன்னாலும் ராமன் தான், அனகன்னாலும் ராமன் தான். ஓகேவா? 7வது பாடல். இந்த பாடலும் சுக்ரீவனை பத்தி தான். மற்ற இனி உரைப்பது என்ன? யாரு சொல்றாங்க அப்படின்னா ராமர் சொல்றாரு. ராமர் என்ன சொல்றாரு சுக்ரீவன்ட்ட? இனிமேல் நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றவர். செற்றவர் அப்படின்னா பகைவர். வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி உனக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்களாம் எனக்கு எதிரி அப்படின்னு ராமர் சொல்றாரு. சரியா? தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றவர். கெட்டவங்களாவே இருந்தாலும் உனக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டுனா அவங்க எனக்கும் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு ராமர் சொல்றாராம். ஓகேவா? உன் கிளை எனது, உன் கிளை எனது அப்படின்னா உன்னோட சொந்தக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு ராமர் சொல்றாரு. என் காதல் சுற்றம் உன் சுற்றம். என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என் உயிர் துணைவன் என்றான். நீ என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு ராமர் சுக்ரீவன்ட்ட சொல்றாரு. ஓகேவா? பாடல் பார்ப்போம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் எதுனா கிட்கிந்தா காண்டம், நட்பு கோட்படலம். கொஸ்டின் 2, ராமன் தன் உயிர் நண்பனாக யாரை ஏற்றுக்கொண்டார்? சுக்ரீவன். கொஸ்டின் 3, இப்பாடலின் பொருள் என்ன? ராமன் சுக்ரீவனிடம் நீ எனது நண்பன், விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உனது பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள் ஆவார் என்றார். மேலும் உன் நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள், என் உறவினர்கள் உன் உறவினர்கள் என்றார். ஓகே, சொல்லும் பொருளும் பார்ப்போம். செற்றார் பகைவர், கிளை உறவினர். 8வது பாடல். இந்த பாடல் யார பத்தி அப்படின்னா வீடனன் பத்தி. வீடனன் யாரு? ராவணனுக்கு தம்பி. சரியா? அவர் கடைசி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ராமர் கூட சேர்ந்துக்கிடுவார். சரியா? சோ ஆலியான் அவனை நோக்கி. இங்க ஆலியான்னா யாரு? ராமர் தான். ஆணை சக்கரத்தை கையில் உடைய ராமன் அவனை அப்படின்னா வீடனனை, வீடனை பார்த்து என்ன சொல்றாருன்னா அருள் சுரந்து அப்படின்னா ரொம்ப இரக்கத்தோட கருணை பொங்க ராமன் என்ன சொல்றாருன்னா உவகை கூற எலினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால். எலினோடு ஏழாய் அப்படின்னா 7 + 7 14 உலகத்திலையும் சரி என் பெயரும், என் பெயரும் எவ்வளவு நாள் இருக்கோ, அதாவது இந்த 14 உலகங்களும் என்னோட பேரும் எவ்வளவு நாளுக்கு இருக்கோ, வாழும் நாள் அன்று காரும் அன்னைக்கு வர வாள் எயிற்று அரக்கர் வைகும். அதாவது அரக்கர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த இலங்கை பகுதி, தாழ்கடல் இலங்கை செல்வம், இந்த இலங்கை உனக்கு சொந்தம், நின்னதே உனக்கு தான், தந்தேன் என்றான், உனக்கே நான் கொடுத்துருவேன். அதாவது நீ என் கூட சேர்ந்துட்ட, சோ இந்த இலங்கையோட அரசரை நான் வெற்றி பெற்றுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இலங்கையை உனக்கு கொடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு ராமன் என்ன செய்யறாரு? வீடனன் கிட்ட சொல்றாரு. ஓகேவா? கொஸ்டின் 1, இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் மற்றும் படலம் யாதுன்னா யுத்த காண்டம், வீடனன் அடைக்கல படலம். வீடனன் ராமன் கிட்ட போய் அடைக்கலமா இருந்துகிடுவார். கொஸ்டின் 2, வீடனன் யார்? ராவணனின் தம்பி. கொஸ்டின் 3, சீதையை கவர்ந்தது தவறென ராவணனிடம் கூறியவன் யார்? வீடனன். வீடனன் ஃபர்ஸ்ட் இப்ப ராவணன் சொல்லுவாரு, இந்த மாதிரி கூட்டு தப்பு விட்டுருங்கனே அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்க மாட்டாரு. அதனாலதான் அவர் வழி இல்லாம என்ன பண்ணிடுவாரு, அவர் ராமர்கிட்டே வந்துருவார். கொஸ்டின் 4, வீடனன் யாரிடம் அடைக்கலம் வேண்டினான்? ராமனிடம். கொஸ்டின் 5, வீடனனுக்கு இலங்கை அரசை உரிமையாக்கியவன் யார்? ராமன். கொஸ்டின் 6, இப்பாடலின் பொருள் என்ன? ராமன் வீரனிடம் அரக்கர்கள் ஆளும் இந்த இலங்கை அரசாட்சியை 7 14 உலகங்களும் எனது பெயரும் இருக்கும் காலம் வரை உனக்கு உரிமையாக்குவேன் என்றான். ஓகேவா? சோ இப்போ 9வது பாடல், லாஸ்ட் பாடலுக்கு வந்தாச்சு 12th ஸ்டாண்டர்ட் புக்ல. இதுவும் வீடனன் பத்தி தான். குகனோடும் ஐவர் ஆனேம் முன்பு. ஓகேவா? அதாவது ராமர் என்ன சொல்றாருன்னா, குகன் வந்தாரு, முதல்ல நாங்க 4 பேர் தான் உடன் பிறந்தவங்களா இருந்தோம், குகன் வந்தோடனே நாங்க 5 பேர் ஆனோம்,
பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனேன். குன்று சூழ்வான் யார சொல்றாங்கன்னா சுக்ரீவனை சொல்றாங்க. சரியா? குன்று சூழ்வானோட மகன் கூட நாங்க சேர்ந்து என்ன ஆயிட்டோம்? 6 பேர் ஆனோம். எம்முலை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய. யார்கிட்ட சொல்றாரு? வீடனன் கிட்ட. நீ ரொம்ப பாசத்தோட எங்கிட்ட வந்திருக்க. உன்னோட சேர்ந்து நாங்க 7 பேர் ஆயிட்டோம். நின்னோடும் 7 ஆனேன். புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. அதாவது காட்டுக்குள்ளே எங்களை அனுப்புன உன்னோட அப்பாவுக்கு, அதாவது தசரதனுக்கு 7 பிள்ளைங்க அவர் ரொம்ப பெருமையா இருப்பாரு. நுந்தைன்னு எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, வீடனனை தம்பியா ஏத்துக்கிட்டனால வீடனனோட அப்பாங்கிறது ராமனோட அப்பா தான். சரியா? அதைத்தான் குறிக்குது. இதோட பாவகம் என்னன்னு பார்த்தோம்னா, அரிசீர் கலிநெழிலடி ஆசிரிய விருத்தம். கொஸ்டின் 1, இப்பாடலின் பாவகம் என்ன? அருசீர் கலிநெழிலடி ஆசிரிய விருத்தம். இப்பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ராமன் வீடனிடம் நாங்கள் உடன் பிறந்தவர்களாக 4 இருந்தோம். பின்பு குகனுடன் சேர்ந்து நாங்கள் 5 ஆனோம். பின்னர் சுக்ரீவனுடன் 6 ஆனோம். இப்பொழுது உன்னுடன் சேர்ந்து 7 ஆகிறோம் என்றான். கானக வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி என்னை அனுப்பிய உன் தந்தையாகிய தயரதன் இதனால் புதல்வர்கள் கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான் என்றார். ஓகே. இலக்கண குறிப்பு. உலகு இடைக்குறை, மாதவம் உரிச்சொற்றொடர், தாழ்கடல் வினைத்தொகை, செற்றவர் வினையால் அணையும் பெயர், நுந்தை நும் தந்தை என்பதன் மருவு. ஓகேவா? சோ இப்ப நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு, நியூ புக்ல 10th and 12th படிச்சு முடிச்சாச்சு. பாடல்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம். அண்ட் இன்னும் நம்மளுக்கு ஓல்டு புக்ல 10th-லயும் 12th-லயும் கம்பராமாயணம் இருக்கு. நம்ம அதையும் முடிக்கணும். அதை நெக்ஸ்ட் பார்ட்ல முடிச்சுவோம். அதுக்கடுத்த பார்ட்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இருக்கு. ஸோ கம்பராமாயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேவா? 10 பாட்டு நூல்கள் கூட கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா கம்பராமாயணத்தை பத்தி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கம்பராமாயணம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? இந்த கம்பராமாயணத்துக்கு கண்டிப்பா 3-4 பார்ட் வரை போகும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ டெய்லி அன்னன்னைக்கு வர்ற வீடியோஸ் ஃபுல்லா பார்த்து படிச்சு முடிச்சிருங்க. ஓகே. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.